சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை ஈஞ்சம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில செயலாளர் சுதாகர் அவர்களின் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச சேலை மரக்கன்று மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுச் செயலாளர் திரு லக்ஷ்மணன் மற்றும் மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏதி விஸ்வநாத் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநில பொதுச் செயலாளர் திரு ஈசிஆர் ரீகாந்த் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் மாநில பொதுச் செயலாளர்கள் கிறிஸ்டோபர் வன்னை வெங்கடேசன் ஆகியோர் உரை நிகழ்த்தினார்கள். மாநில மகளிர் அணி தலைவி புவனேஸ்வரி, மாநில செயலாளர் மஞ்சுளா மற்றும் சென்னை தொகுதி பொறுப்பாளர் தாரா விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்பேத்கருடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு தொழிலாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்க முடியாது. சட்ட திட்டங்களை கொண்டு வந்தவர் அவர்தான் என்பது 1889 சிகாகோ நகரிலே மிகப்பெரிய புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சியின் காரணமாக 1889 மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் ஆரம்பிக்கப்படுகிறது. அமெரிக்கர்கள் தான் அதை கொண்டு வந்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் உலக நாடுகளிலே தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. தொழிலாளர் தினங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே முதலாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடியவர் யார் தெரியுமா? ஒரு தமிழர், பச்சை தமிழர். அதுவும் தமிழகத்திலே மெரினா கடற்கரையிலே தொழிலாளர் தினத்தை கொண்டாடியவர் 1923 சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையிலே இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒரு விழாக்கள் இல்ல, 2 விழாக்கள் கொண்டாடப்பட்டது. திருவான்மியூர் கடற்கரையிலே WPS வேலாயுதம் அவருடைய தலைமையிலே நடந்தது. சுப்பிரமணிய சிவா மற்றும் பல தலைவர்கள் பேருரையாற்றி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்தியாவிலேயே முதலாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடிய பெருமை தமிழர்களுக்கு தான் சாரும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொழிலாளர்கள் மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பற்றும் பாச